நான் உங்கள் சரவணன். இது உங்கள் யூனிஃபைட் டீச். வாங்க பாடத்துக்கு போகலாம். 6ஆம் வகுப்பு அறிவியல், அலகு 4, தாவரங்கள் வாழும் உலகம். 4.2 உயிரினங்களின் வாழ்விடங்கள். நீங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. 4.2 உயிரினங்களின் வாழ்விடங்கள். ஒவ்வொரு உயிரினமும் உயிர் வாழவும் இனப்பெருக்கம் செய்யவும் தேவைப்படும் இடமானது அதன் வாழ்விடமாகும். கடலின் அடிமட்டத்தில் இருந்து மலையின் உச்சி வரை தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் வாழ்விடங்களாக உள்ளன. 4.2.1 வாழிடத்தின் வகைகள். 1 நீர் வாழ்விடம், 2 நில வாழ்விடம். 1 நீர்வாழ்விடம். நாம் ஒரு குளத்திற்கு சென்று பார்வையிடும்போது சில தாவரங்கள் நீரில் மிதந்து கொண்டிருப்பதை பார்த்திருக்கிறோம். தாமரையின் இலைகள் நீரில் மிதந்தும் தண்டானது நீரில் மூழ்கியும் அதன் வேர்கள் சேருடன் புதைந்த நிலையில் காணப்படும். நீரில் காணப்படும் தாவரத்திற்கு நீர்வாழ் தாவரம் என அழைக்கலாமா? நீர்வாழிடம் என்பது நிரந்தரமாகவோ அல்லது அவ்வப்போது நீர் சூழ்ந்தோ காணப்படும். இவைகள் இருவகைப்படும். 1 நன்னீர் வாழிடம், 2 கடல் நீர் வாழிடம். 1 நன்னீர் வாழிடம். ஆறுகள், ஏரிகள், குளங்கள் மற்றும் குட்டைகள் இவை யாவும் நன்னீர் வாழிடங்கள் ஆகும். ஆகாய தாமரை, அல்லி மற்றும் தாமரை ஆகியவை நன்னீரில் காணப்படும் தாவரங்களாகும். 1 நீர்த்தாவரங்களின் வேர்கள் வளர்ச்சி குன்றியவை. 2 தண்டிலும் இலைப்பகுதிகளிலும் காற்றறைகள் அதிகமாக இருப்பதால் இவைகள் நீரில் எளிதில் மிதக்கின்றன. 2 கடல் நீர் வாழிடம். பூமியின் மேற்பரப்பானது 70% கடல் நீரினால் சூழப்பட்டுள்ளது. தாவரங்கள் கடல் நீரிலும் வாழ்கின்றன. பூமியின் மொத்த ஒளிச்சேர்க்கையில் சுமார் 40% கடல் வாழ் தாவரங்களில் நடைபெறுகிறது. உதாரணம் கடற்பாசிகள், கடற்புற்கள், நில ஈரத் தாவரங்கள், புற்கள் மற்றும் தாவர மிதவைகள், அதாவது தனித்து நீரில் மிதக்கும் பாசிகள். 2 நில வாழிடம். நில வாழிடங்கள் காடுகள், புல்வெளிகள் மற்றும் பாலைவனங்கள் என மூவகைப்படும். பண்ணைகள், நகரங்கள், மாநகரங்கள் ஆகியவை மனிதனால் உருவாக்கப்பட்ட சில நில வாழிடங்களாகும். உலகில் 28% நில வாழிடங்கள் உள்ளன. நில வாழிடத்தினுடைய தாவரங்களுக்கான எடுத்துக்காட்டு ரப்பர் மரம், தேக்கு மரம் மற்றும் வேம்பு மரம். 1 பாலைவன வாழிடம். நீரின் அளவு மிக குறைவாக உள்ள இடத்தை பாலைவனம் என்கிறோம். இவைகள் பூமியில் மிகவும் வறண்ட பகுதிகளாகும். ஆண்டின் சராசரியாக 25 சென்டிமீட்டருக்கும் குறைவாக மழை பெய்யும். பூமியில் சுமார் 20% பாலைவனம் உள்ளன. பாலைவன தாவரங்கள் நீரையும்
கனிம உப்புகளையும் இலையில் சேமித்து வைப்பதால் இலைகள் தடிமனாக உள்ளன. கள்ளித் தாவரங்களில் நீரை தண்டில் சேமித்து வைக்கின்றன. அதன் இலைகள் முட்களாக மாற்றம் அடைந்துள்ளன. இவைகள் நன்கு வளர்ச்சியடைந்த நீளமான வேர்கள் கொண்டுள்ளதால் மண்ணின் மிக ஆழத்திற்கு சென்று நீரை உறிஞ்சுகின்றன. எடுத்துக்காட்டு சப்பாத்தி கள்ளி, அகேவ், சோற்று கற்றாழை, பிரயோபில்லம். வகைகள்: 1. வெப்ப வறட்சி பாலைவனங்கள். 2. மிதவெப்ப பாலைவனங்கள். 3. கடல் சார்ந்த பாலைவனங்கள். 4. குளிர் பாலைவனங்கள். 2. புல்வெளி வாழிடம். இவ்வகை வாழ்விடத்தில் அதிகமாக புற்கள் காணப்படுகிறது. இவை மிக சிறியன முதல் உயரமான புற்களை கொண்டதாக இருக்கும். எடுத்துக்காட்டு புல்வெளிகள். 3. காடுகள். காடுகள் மிக பரந்த நிலப்பரப்பில் அதிகமாக மரங்களை கொண்டுள்ளன. இவை வெப்பமண்டல காடுகள், குளிர்பிரதேச காடுகள் மற்றும் மலைக்காடுகள் என வகைப்படுத்தலாம். இங்கு ஆண்டு சராசரி மழை அளவு 25 முதல் 200 சென்டிமீட்டராக இருக்கும். அடுத்த வீடியோவில் 4.2.2 தாவரங்களின் தகவமைப்புகளும் மாற்றுருக்களும் பற்றி தெளிவாக காணலாம். இந்த வீடியோ எங்கள் சேனலில் ஆங்கிலத்திலும் உள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கேள்விகள் மற்றும் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. எங்க சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஒரு புதிய வீடியோவோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்.